நாபி. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. மணவாட்டியின் நாபியை பற்றியும் மணவாளன் வர்ணிக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தொப்புளை குறிப்பதற்கு நாபி என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவதே நம்முடைய நாபிக்கு ஆரோக்கியம். இதுவே நம்முடைய எலும்புகளுக்கு ஊன். மணவாட்டியின் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது என்று மணவாளன் சொல்லுகிறார். மணவாட்டி மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். கோதுமை தானியத்தினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். லீலி புஷ்பங்கள் அழகானவை. கோதுமை நம்முடைய போஜனத்திற்கு உதவியாய் இருப்பவை. சபையில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் விசுவாசிகளுக்கு லீலி புஷ்பங்களைப் போல அழகாகவும் கோதுமை அம்பாரம் போல பிரயோஜனமாயும் இருக்கிறது. சரீரத்தில் வயிற்று பகுதியில்தான் ஜீரணம் நடைபெறுகிறது. வயிறு அழகாக இருக்கிறது என்னும் வார்த்தை விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய போஜனம் நேர்த்தியாய் கிடைக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. சபையில் உள்ள விசுவாசிகள் நேர்த்தியாய் போஜனம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறது. சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே சபையின் அழகு.